சார் வணக்கம் சார். வணக்கம் ஹரி. அப்பாவை காணோம் சொன்ன ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு எங்கே எல்லா அரசியல் மேடையிலும் எதிர்க்கட்சி பேசுகிற பேச்செல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, விஜய் பல படங்களில் பல பஞ்ச் டைலாக் பேசியிருக்காருங்க. பிரமாதமான பஞ்ச் டைலாக்லாம் இருக்குது. இன்னும் கேட்டால் அவருக்கே பொருந்த பஞ்ச் டைலாக் தான் வாழ்க்கை ஒரு வட்டம், கீழே இருக்கிறோம் மேலே வரோம், மேலே இருக்கிறோம் கீழே போகிறோம் அப்படின்ட்டு ஒரு பிரமாதமான பஞ்ச் டைலாக் இது மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் மறந்துட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்பாவை காணன்னு ஒரு வார்த்தை, ஒரு சின்ன குட்டி கதை, அது கதை கூட கிடையாது. ஏங்க உங்களுக்கு தான் நக்கல் பண்ண தெரியுமா, உங்களுக்கு தான் நையாண்டி பண்ண தெரியுமா, நான் பாருங்கள் நக்கல் நையாண்டி பண்ணுறேன் அப்படின்னு அது சொன்ன ஒரு விஷயந்தான். ஒரு பக்கம் உதயநிதி டென்ஷன் ஆகிறாரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் இன்பநிதி அவர் ஒரு இது போஸ்ட் போட்டு அது ஒரு ஸ்டோரியாக போயிட்டு இருந்தது. இப்போ என்ன ஆகிப்போச்சு, ஸ்டாலின் அவர்கள் அவர் போய் ஒரு திருமண விழாவில் கலந்துக்கிட்டு அப்பாவை எங்கேயும் தேடாதீங்க, அப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரியான இடத்துல இருக்க மாட்டேன், மக்கள் எங்கே அப்பாவை நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் நான் இருப்பேன், அப்பாவை தேடாதீங்க. அதே போல் தலைமைச் செயலகத்தில் ஒவ்வொரு கோப்புலையும் என்னுடைய கையெழுத்து இருக்கும், அங்கெல்லாம் என் நினைப்பு வரும் அப்படின்னு என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கார். அவர் என்ன பேசணும், குறிப்பாக அந்த அப்பாவை காணுன்ற ஒரு விஷயத்துக்கு அவரும் இறங்கி பதில் சொல்ல ஆரம்பிச்சார். ஏன்னா அவர் தான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஆட்சி காலத்தில் நான் உங்களுக்கு அப்பா மாதிரி என்னை அப்பான்னு நீங்கள் கூப்பிடலாம் அப்படின்னு அது கடுமையான விமர்சனம் கூட வச்சுருந்தாங்க. விஜய் என்ன சொல்லியிருந்தார், சிஎம் விஜய், ஏம்மா ஒரு பையன் யாரை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஒரு பெரியவர்கிட்ட கேட்குறான், உங்கள் அப்பா தான் தேடிக்கிட்டு இருக்கோம், உங்கள் அப்பா எங்கே? இது ஒரு கதையே கிடையாது, இது வேணும்னே கிண்டலுக்காக சொன்னது. அது பார்த்தீங்கன்னா இன்னொன்று இது இங்கன்னு கிடையாது, பக்கத்து ஸ்டேட் ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகாவெல்லாம் இது ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சிஎம் ஒருத்தர் எதிர்கட்சிக்காரங்களை போட்டு கேட்டார் அப்படின்ற அளவுக்கு அதுக்கு எனக்கு தெரிஞ்சு இதுக்கு இவங்களாம் பதில் சொல்லாமலே விட்டுடலாம். அது ஏன் மறுபடியும் பிரபலப்படுத்துகிறாங்கன்னு தெரியல. ஹேஷ்டேக்கில் எங்கே உங்கள் அப்பாவை காணோம் அப்படின்ற அளவுக்கு ப்ராப்ளம் ஆகிடுச்சு அது. சார் இன்னொன்று இந்த ஒரு பழமொழி சொல்லுங்க, உப்பை தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அப்படின்ட்டு. நீங்கள் நடக்கிற அந்த ரைடுலாம் பார்த்தா எப்படி சார் இருக்குது? உண்மையாகவே நீங்கள் தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டவங்களையும் விடமாட்டோன்னு சட்டசபையில் பேசினார் விஜய். தொட்டவங்களையும் விடமாட்டோம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் சட்டசபையிலே கிளாப்ஸ் அடி டப டப டப் டப் டப்னு தட்டிங்க இருந்தாங்க, பெஞ்செல்லாம் சேரலாம். நீங்கள் எங்கப்பா இவங்க தொட்டவங்களே எங்கப்பா இவங்க ஓட போகிறாங்க அப்படின்பொழுது ஒவ்வொரு விஷயமா மிக முக்கியமான ஒரு விஷயம், இன்றைக்கு நடந்த முன்னாள் அமைச்சர், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், முன்னாள் அமைச்சர், திமுகவை சேர்ந்த ஏவா வேலு அவருடைய வீடு, அப்புறம் இடங்கள், பண்ணை வீடு, திருவண்ணாமலையில் உள்ள இடங்கள், 13 இடங்களில் ரெய்டு, லஞ்ச ஒழிப்புத்துறை. என்னையா ரெய்டில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தா, ஓடாத ரோடுக்கு பில்லை பாஸ் பண்ணியிருக்காங்க கோடிகளில். பாருங்கள், ஒரு ரோடாவது ஒழுங்காக இருந்தால் சென்னையில் ஒரு ரோடாவது. எனக்கு தெரிஞ்ச ஒரு மருத்துவர் அவர் என்னன்னா இந்த ஆர்த்தோ மருத்துவர், எலும்பு சம்மந்தமான மருத்துவர். அவர் இந்த பேக் பெயின் பின்னாடி இந்த முதுகு தண்டுவட பிரச்சனை சென்னையில் நிறைய பேருக்கு வந்ததுங்க அப்படின்னு. அது காரணம் என்னென்னா சரியான, ஏன்னா இப்போ இங்கே பெரும்பாலும் 2 வீலர் தானே ஓட்டுறாங்க, குறிப்பாக 2 வீலர் ஓட்டுறவங்களுக்கு. அதுக்கு வந்ததுக்கு காரணம் அதுதானே. அது காரணம் என்னென்னா சாலையே வசதியே கிடையாது. பாருங்கள், எடுத்து பாருங்கள், மேடும் பள்ளம் மேடும். அதுவும் ஒரு மழை வந்ததுன்னா சென்னை மாதிரியான நகரங்களில் எங்கே பள்ளம் இருக்குது, எங்கே தண்ணி இருக்குது, பயந்து 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 ஓட்ட வேண்டியதாக இருக்குது. இது மாதிரி இங்கே தான் அப்படின்னு பார்த்தா வெளியூர்கள்லையும் போடாத ரோடுக்கு இது மாதிரி. இப்போ என்னென்னா, இப்போ இந்த வீடியோ பேசுகிற நேரம் இப்போ தான் பார்த்தேன், ஃப்ளாஷ் நியூஸ் அவர் காரை போய் செக் பண்ணியிருக்காங்க, ஒரே துண்டு சீட்டாக இருந்துருக்குது. என்னடா துண்டு சீட்டாக இருக்குன்னா அதை வச்சு துண்டு சீட்டு வச்சு இப்போ விசாரணை நடந்துகிட்ருக்கு. இது நீங்கள் சொன்ன மாதிரி தான், உப்பை தின்னவங்க தண்ணி குடித்ததாக ஆக வேண்டும். இவங்க என்ன நினச்சாங்க, பொதுவாக என்ன விமர்சனம் வந்தால் தாவேக்கா கவர்மெண்ட்டு இவங்க எங்கே அடுத்தலாம் எங்கேப்பா கலரி எடுக்க போகிறாங்க, நம்ம இதுவே போதும், நமக்கே 40 நாள் ஆட்சி பண்ணுவீங்களா, 50 நாள் வந்துடுச்சு என்ன பண்ணீங்க, 60 நாள் இருப்பீங்களா, 6 மாதம் உங்களுக்கு டைம் கொடுக்குறோம், 1.5 வருஷம் உங்களுக்கு, இவங்களுக்கு ஏதோ டைம் கொடுக்குற மாதிரி இவங்க நாங்கள் டைம் கொடுக்குறோன்னாங்க. இன்னொரு பக்கம் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர் ஒரு வெள்ளை அறிக்கை விட்டார். 57,000 கோடி எங்கே சாமி அப்படின்னு கேட்குறாரு. யார அமைச்சர், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இருக்கார். அவர் தான் ஒரு புதிய தத்துவத்தை சொன்னார் ஆட்சிக்கு வந்தப்போ. என்ன சொன்னார், ஏங்க அடிக்கடி கரண்ட்டு கட் ஆகுது அப்படின்னு கேட்டப்போ, இந்த ஒயரெல்லாம் அணில் கடிச்சிருதுங்கன்னாரு. சீரியஸாகவே, இது கிண்டலுக்கே கிடையாது. என்ன அது எலக்ட்ரிசிட்டி அவ்வளோ பெரிய பவர் ஒயரை அணில் எப்படி கடிக்கும், அவ்வளோ மின்சாரம் இருக்கிறாது கிட்ட அணில் போகுமா அப்படின்னு சீரியஸாக அணில் கட்சி போட்டுருதுங்க, அதனால தாங்க கிடையாது அப்படின்னு. இப்போ அவர்கிட்ட தான் ஒரு கேள்வி வச்சுருக்காங்க, 57,000 கோடிக்கு கணக்கு எங்கள் சாமி அப்படின்னு. டிரான்ஸ்ஃபாரம் வாங்கினதா பில் இருக்குது, டிரான்ஸ்ஃபாரம் கிடையாது.
பீஸ் கேரியர் வாங்கினு தான் பில் இருக்குது, பீஸ் கேரியர் கிடையாது. இப்படியா இருக்கும் பொழுது இந்த மின்சாரத்துறை எங்கே தான் இதில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இது எவ்வளோ நஷ்டத்தை சந்திச்சிருக்கு. ஏற்கனவே வந்து அந்த சிசிடிவி கேமரா காணோம், ஹார்ட் டிஸ்கை காணோம் அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஹார்ட் டிஸ்க் எங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள் வந்து நீங்கள் சம்பாதிக்கிற இடங்கள் பூரா டிரான்ஸ்போர்ட்டு, மின்சார வாரியம், டாஸ்மார்க்கு, இது எல்லாம் பெரிய அளவில் ஒரு ஊழல் நடந்திருக்கு. அந்த ஊழலை தான் தவேகா இப்போ ஒவ்வொன்றா எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சார், இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, ஆளும் கட்சியை தான் வந்து பல்வேறு விதமாக விமர்சிக்கிறாங்கன்னு பார்த்தாக்கா, கூட போன கூட்டணி கட்சிகளையும் வந்து பல்வேறு விதமான விமர்சனங்களுக்கு வந்து அவங்க ஆளாக்கப்படுறாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? கூட்டணி கட்சிகளில் விமர்சனங்கள் இவங்க என்னன்னா இங்கேருந்து ஓடி போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு இது வந்திருக்கும். அதுவும் குறிப்பாக இப்போ கடந்த சில நாட்களாக கம்யூனிஸ்ட் கட்சிகளை 2 சிபிஐ சிபிஎம் 2 பேரையும் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. திமுக கடுமையாக சோஷியல் மீடியாவில் இது பண்ணுறாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, சிபிஎம்லேருந்து வரக்கூடிய ஒரு அவங்க கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான ஒரு பத்திரிகையில் அதனுடைய தலைவர் பே. சண்முகம் அவர்கள் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதியிருந்தார். நாங்கள் ஏன் வந்து தவேக அரசுக்கு ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னா, ஆதரவு கொடுக்காம போனால் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடும், இல்லைன்னா மறுபடியும் தேர்தல் வரும். ஒன்று குடியரசுத் தலைவர் ஆட்சி வேணாம், தேர்தல் வந்தால் இந்த மக்கள் வந்து அந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கான மனநிலை கிடையாது. 2வது மக்கள் மதிப்பணம் கோடிக்கணக்கில் வீணாகுது மறுபடியும் அப்படின் போது நாங்கள் வந்து அங்கே ஆதரவு கொடுத்தோம் அப்படின்றதுக்கு இங்கே திமுகவிலேருந்து முரசொலியில் கடுமையான கட்டுரை. அடடடா, என்ன ஒரு அக்கறை பாருங்கள். குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துட போகிறதுக்காக பே. சண்முகம் தோழர் பே. சண்முகம் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய அக்கறை பாருங்கள். இப்போ வந்து பே. சண்முகம் அவர்களும் சிவி சண்முகம் அவர்களும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறாங்க பொழுது அப்படின்ட்டு ஒரு இது போட்டாங்க. சிவி சண்முகம் அதிமுக இருக்கிறவர், அவர் வந்து ஒரு 25 பேர் வலிச்சுன்னு வந்துட்டார். இங்கே இப்படியா போட்டோடனே மறுபடியும் வந்து வாய்ப்போச்சு. ரொம்ப கடுமையாகவே அவர் எதிர்க்காரமே. சிபிஎம் ரொம்ப போல்டாகவே திமுக, அதிமுக, பாஜக பெரிய புடலங்கா கொள்கை கூட்டு அப்படின்ட்டாங்க. வந்து ஓப்பனாக அடிச்சிட்டாங்க. வந்து இந்த பக்கம் இந்திய கம்யூனிஸ்ட்டும் ஒரு எதிர்ப்பை கொடுத்தாச்சு. வந்து இதன் பிறகு ஏன்னா உங்களுடைய ஆட்சிகள் தொடர்ந்து அவங்க வந்து ஒரு பெரிய ஆதரவு கொடுத்துருந்தாங்க. திமுக கடந்த ஆட்சி காலத்தில் சாம்சங் தொழிலாளருடைய பிரச்சனை, அப்புறம் வேலை நீடிப்பு, இதற்கெல்லாம் அவங்க சமரசம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு இன்றைக்கி வெளியே போயிட்டாங்க. தவேக அரசுக்கு, அதுவும் குறிப்பாக தவேக அரசுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னு உடனே விசிகா மீது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்குது. விசிகா மீது விமர்சனம் இருக்குது. காங்கிரஸ் மீது கடுமையான விமர்சனம் இருக்குது. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களில் இப்போ இந்த தங்க மோதிர திட்டம் இருக்குல்ல, அது தேவையான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அவங்க உள்ளே இருக்காங்க, அமைச்சரவையில் இருக்காங்க. அதே வேளை நான் கேக் பண்ணுறாரு 780 கோடி, அதை வந்து ஒரு மருத்துவமனைக்கு செலவு பண்ணலாமே, நவீனமயமாக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி வச்சுருக்காரு. வந்து அதே வேளை தவேகா கொடுத்த வாக்குறுதி அது. ஏன்னா இதையும் கேள்வி கேட்குறாரு. ஆனால் எதிர்த்தரப்பில் அவ்வளோ கடுப்பாயிட்டாங்க. அந்த கடுப்போடைய வெளிப்பாடு தான் இவ்வளோ பெரிய விமர்சனங்கள். சார், என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில் வந்து பணி நியமன ஆணை வந்து சிஎம் விஜய் அவர்கள் வந்து வழங்கினார். அவ்வளோ பேருக்கும் அவர் நின்று அவங்கள வந்து மரியாதை பண்ணி அவங்களுக்கு அந்த பணி நியமனம் வழங்கினது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, உண்மைதான். அது பொதுவாக வந்து அது அவ்வளோ பேரும் வந்து என்ன சொல்கிறது, தகுதியின் அடிப்படையில், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ மீதி பேர்லாம் தகுதி இல்லாமல் கொடுத்துட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கிடையாதுங்க. இதற்கு முந்தைய வந்து நிறைய லஞ்சம் வாங்கிக்கின்னு சிபாரசுன்ற பேரில் இல்லை ஆட்சி அதிகாரத்தில் முக்கியமானவர்கள் அப்போ நம்மால் தான்ப்பா போட்டு விடுப்பா வேலையை அப்படின்ற மாதிரி இல்லாமல் முறைப்படி தகுதியின் அடிப்படையில் இந்த பணி நியமனம் செய்யப்பட்டதுன்னா வழக்கமாக என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் கொடுக்கும்போது, வேலைக்கான ஆர்டர் கொடுக்கும்போது சிஎம் வந்து கொடுக்குறாருன்னா ஒரு 4 பேர் கொடுத்துட்டு மீதி அதிகாரிங்க நீங்கள் கொடுத்துருங்க, நாங்கள் வேலை இருக்குது போயிடலாம் அப்படின்னு கிளம்பிடுவாங்க. இங்கே விஜயே தான் கையால் எல்லோரும் அதை தானே விருப்பப்படுவாங்க. ஒரு 4 பேருக்கு மட்டும் கொடுத்துட்டு போயிட்டார் அப்படின்னு இருந்து ஒவ்வொருத்தராக அவங்களுக்கு வந்து அந்த பணி நியமனத்தை கொடுத்துட்டு அவங்க சொல்கிற மாதிரி அந்த ஃபோட்டோ எடுத்துக்கின்னு அவ்வளோ தூரம் இருந்து. ஏன்னா இதே கடந்ததில் நம்ம 10th +2 மாணவ மாணவியர்களுக்கான பரிசில் விழாவிலையும் ஒரு நாள் முழுக்க நின்று கொடுத்தாரு. அதுதான் ஊக்கப்படுத்துது. இதெல்லாம் மீறி இப்போ இந்த புதியவர்கள் வராங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு கரெக்டான ஒரு ஆட்சி, இவங்க தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க, எங்கள் ஆட்சியில் வந்து யாரும் வந்து லஞ்சம் வாங்க மாட்டாங்க, மக்கள் பணத்தை எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு லஞ்சம் லாவண்யம் இல்லாத ஒரு பணியை நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு மனநிலை வந்துடும். இது எல்லா துறையிலும் எல்லாருக்கும் யங்ஸ்டருக்கு இப்போ அந்த மாதிரியான இது வந்துருச்சுங்க. அவங்களாம் வந்து போதும் சம்பளம், இவங்ககிட்ட என்னங்க ஜனங்கிட்ட ஏழைப்பாளையங்கிட்ட நம்ம ஏன் அதை வந்து வாங்கணும் அப்படின்னு மனநிலைக்கெல்லாம் வந்துட்டாங்க. அதனால் அது ஒரு பெரும் மாற்றத்துக்கான ஒரு முக்கிய அறிகுறியாக இதை நான் பார்க்குறேன்.
சார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு புதிய பஸ்களை வந்து கொடியசைச்சு துவக்கி வச்சுருக்காரு சிஎம் விஜய் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பஸ்ஸில் ஒரு பயணம் செஞ்சுருக்காரு. சில விஷயங்களை நம்ம பார்க்கும்போது இவ்வளோ ஒரு கண்டக்டர் கிட்ட ஒரு டிரைவர் கிட்டலாம் அவர் பழகுற விதங்கள்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம இருந்து பார்த்துருப்போம் நிறைய. பஸ்ஸில் வந்து முன்னாள் சிஎம்லாம் போகும்போது என்னென்ன நடந்ததுன்னு இவர் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக மக்கள் நின்று ஒரு அந்த போகிற அந்த ட்ராவல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, இது ஒரு உண்மையாக அது கூட என்ன சொல்கிறாங்க, கீழே வந்து எப்பா நீ திரையில் தான் நடிச்சிருந்தான்னு பார்த்தா பஸ்ஸுலேயும் நடிக்கிறியா, நீ என்ன தான் பண்ணுறது? அப்போ சிஎம்னா இப்போ உட்காந்துக்கிட்டு அவர் வந்து காணொலியில் வீடியோ கான்ஃபரன்ஸில் அதை துவக்கி வைக்கிறாருன்னு வச்சுக்க, ஏன் சிஎம் வந்து தலைமைச் செயலகத்தை விட்டு வெளியே வர மாட்டாரா? அவர் வந்து வெளியே வந்து கொடியசைச்சு இது பண்ண மாட்டாரா அப்படின்ற கேள்வி என்ன வேணாலும் கேள்வி கேட்டுக்கோ. என் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதை நான் பண்ண ஆரம்பிச்சிட்டார். உண்மையாக போய் அந்த பஸ்ஸில் ஏறுறாரு, பயணிகளோட பயணிகள் இது பண்ணுறாரு, முக்கியமாக டிக்கெட் எடுக்கிறாரு, அந்த கண்டக்டர் பேட்டி கொடுக்குறாரு. 16 பேர் 17 பேர் வந்து அத்தனை பேர் டிக்கெட் எடுத்தாங்கன்றாங்க. அந்த கண்டக்டர் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாரு. ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் நம்ம என்ன தான் ராஜா, நம்ம என்ன தான் சிஎம், நம்ம என்ன தான் அரியணையில் இருந்தாலும் கூட ஒரு தொழிலாளர் அவங்க இன்றைக்கி முக்கியம். ஒரு சாதாரண குடிமகன் அவங்களுக்கு முக்கியம். ஒரு நாட்டுடைய பிரஜை நமக்கு ரொம்ப முக்கியம். இவங்கெல்லாம் ஓட்டு போட்டு தான் நம்ம உள்ளே வந்திருக்கிறோம். இவங்க இந்த 2 பேரும் பஸ்ஸை கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்தா தான் இவங்க கையில் தான் இருக்குது. ஒரு அவ்வளோ பெரிய பஸ்ஸை இவங்க கிட்ட கொடுக்குறாங்கன்னா இந்த பயணிகளை எப்படி வந்து அவங்க வந்து கையாள வேண்டும், அந்த பஸ்ஸை எவ்வளோ பொறுப்பாக எடுத்து வந்து பணிமனையில் நிறுத்தணும், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து. உட்காருங்க, என்னங்க ஏதுங்க, எத்தனை வருஷம் சர்வீஸ் உங்களுக்கு என்னென்னு. அப்புறம் டிரைவர் பக்கத்தில் போய் அவர் போய் உட்காந்துன்னு வீடியோ எடுக்கிறாரு வந்து. இதெல்லாம் ஒரு சிஎம் செய்கிற வேலையா அப்படின்னு வாங்க வந்து. ஏன் செய்யக்கூடாதா? இது இன்றைக்கி ஒரு முன்னுதாரணமான ஒரு முதல்வராக இருக்கிறார். குறிப்பாக இதில் இன்னொரு விஷயம் கவனிச்சில் ஹரி, அரசு போக்குவரத்து கழகம்னு இவ்வளோ நாள் இருந்தது. இப்போ தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு அதை மாற்றிருக்காங்க. இதை தாங்க வைங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் பேர் வைங்க, தமிழ்நாடுன்னு சேர்க்கறதுல என்னங்க இருக்குது உங்களுக்கு வந்து அப்படின்னு. இடையிலேருந்து அறப்போர் இயக்கலாம் பார்த்தீங்கன்னா தனியாக ஸ்டிக்கர்லாம் எடுத்துன்னு வந்து ஒட்டினாங்க வந்து தமிழ்நாடு. இன்றைக்கி ஒருத்தர், அதாவது கிருஷ்ணகிரியிலேருந்து பெங்களூர் வண்டி ஓட்டுறவர் வந்து ஒரு டிரைவரை கண்டக்டராக பஸ்ஸு முன்னாடி நின்று அந்த வேர்டை படித்து காமிச்சிட்டு பாராட்டுறாரு, சிஎம்க்கு நன்றி சொல்கிறாரு. ஏன்னா மற்ற பேர் வந்து வருது. இப்போ பெங்களூரில் இப்போ நம்ம சென்னையிலே வருது, இப்போ ஆந்திராவிலேருந்து, கேரளாவிலேருந்து, கர்நாடகாவிலேருந்து இவ்வளோ பேருந்துகள் வருது. இப்போ பெங்களூரில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவிலேருந்து கூட வருது. அந்தந்த ஸ்டேட்டோடைய பேர்லாம் போட்டிருக்கு. இது என்ன அரசு தமிழில் தான் எழுதிருக்குது இங்கே, ஆனால் அரசு போக்குவரத்து கழகம் ஏன் இது பண்ணுறீங்க, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் வைக்க வேண்டியதான்னு சொல்லி இன்றைக்கி அந்த மாற்றத்தையும் பெருமளவில் வரவேற்றிருக்கார்கள். சார் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை வந்து லைவில் பார்க்குறது மக்கள், இதை பார்த்த பிறகு தான் சார் வந்து இளைஞர்கள் எல்லாருமே வந்து இந்த அரசியலை வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டு சரியான வழியில் கேள்வி கேட்குறதா இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் லைவில் போட ஆரம்பிச்சதுலேருந்து அங்கே என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடக்குது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியுது. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, வரவேற்கக்கூடிய ஒரு விஷயங்க வந்து கண்டிப்பாக. இப்போ நம்ம வந்து உங்களுக்குலாம் இப்போ கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறதுக்கு இப்போ எவ்வளோ அதாவது தொழில்நுட்ப வசதிகள்லாம் இன்றைக்கி வந்துருச்சு. நான் சொல்கிறது ஒரு 89, 90 காலகட்டங்களில், அதுக்கு முன்னாடி நாங்கள் படிக்கிற காலகட்டங்களில் இப்போ தூர்தர்ஷனில் மட்டும்தான் அந்த கிரிக்கெட் லைவ் காமிப்பாங்க. அதுவும் வெஸ்ட் இண்டீஸ் மாதிரியான ஒரு நாடுகளில் கிரிக்கெட் நடக்கும்பொழுது அந்த டிரான்ஸ்மீட்டர் அந்த அளவுக்கு இதுவாக இருக்காது. அது ஒளிபரப்பில் தடை வரும். ஒரு பால் போடுவான், டப்புன்னு மேட்ச்சில் வந்து தடங்களுக்கு வருதுக்குறான்னு போட்டுருவாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஓவர் முடிஞ்சு போயிடும். மறுபடியும் யார் ஜெயிச்சாங்க என்ன பண்ணுறதுல ஹிந்தியில் கமெண்டிங் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஹிந்தி தெரியாதப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இன்றைக்கி நவீன தொழில்நுட்பம் வந்துடுச்சு. உங்களுக்கு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறது டிவிக்கு தான் போக வேண்டியது கிடையாது. சும்மா ஒரு பொட்டி மாதிரி இப்படி வச்சுக்கிறான், அதில் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரியான வசதி இருந்துச்சு. அதே போல் ஒரு காலகட்டங்களில் சட்டசபையில் என்ன நடக்குதுன்னு வந்து மறுநாள் பேப்பரில் வாங்கி தான் தெரிஞ்சுக்க முடியும். தினத்தந்தியும் மற்ற பேப்பருக்காக ஜனங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பஸ்ஸில். நேற்று சட்டசபை நடந்துதாமே, என்ன நடந்தது, ஏன்னா வானொலியில் கூட சொல்ல மாட்டாங்க, தொலைக்காட்சி அப்போ கிடையாது. இன்னும் பல ஊர்களில் காலை பேப்பர் மாலையில் தாங்க கிடைக்கும். அது தினத்தந்தி பேப்பர், தினமலர் பேப்பரும் சாயங்காலம் வந்து பஸ்ஸில் தான் எடுத்தாந்து போடுவான். அப்போ மாலை முரசம் மாலை மலரும் மறுநாள் காலையில் கிடைக்கும். இப்படி பார்த்து தெரிஞ்சிருந்த மக்களுக்கு இவ்வளோ தான் அரசியல் சட்டப்பேரவையில் நடந்ததுப்பா, நேற்று நடந்ததுப்பா, முந்தாள் நடந்ததுப்பா அப்படின்னு. இன்றைக்கி அப்படியே காலம் மாறி விஞ்ஞானம் மாறின பிறகு, குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைய தலைமுறை அரசியல் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக லைவில் விட்டுறான்ட்டாது. இங்கே லைவில் விடணும் போது என்னென்ன நடக்குது கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். விஜய் கூட ஒரு சைகை காமிச்சார்ல, இந்த புஷ்பா அது மாதிரி வந்து, அது புஷ்பா சைகைன்னு சொல்லலாம், இல்லை முதல்வர் இது பண்ணது கூட சொல்லலாம், முன்னாள் முதல்வர் பண்ணது கூட சொல்லலாம். அது பெரிய வைரலாக மாறிடுச்சுங்க வந்து. இது அதுக்கு சில பேர் வந்து இப்படி பண்ணலாமா அதுவான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லைனா எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே பாருங்கள், நல்லா சபாநாயகர் பிரபாகர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, பல முறை எச்சரிக்கிறார். எச்சரிக்கையில் அவர் வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அது எதிர்கட்சிக்கு உண்மையிலே நல்லது செய்கிறார்.
சட்டசபை வந்து லைவில் போயிட்டுருக்கு, பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க, குடும்பமாக பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்து கண்ணியமாக உறுப்பினர்கள், மாண்புமிகு உறுப்பினர்கள் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள், கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கன்னு அவர் எச்சரிக்கை விடுறாரு. பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சிசிடிவி கேமரா இருக்கிறது தெரியாமல் சில வேலைகள்லாம் பண்ணிவிடுவாங்க. வேலைகள்லாம் பெரிய இது கிடையாது, அது கேமரா இருக்கிறது தெரியாமல் ஏன்னா ஒரு கோமாளித்தனமாக பண்ணிவிட்டு அப்புறம் கேமராவில் சிக்கின பிறகு ஐயோ கேமரா இருக்கிறதே மறந்துட்டேனே அப்படின்னு. அது மாதிரி இப்போ லைவில் ஓடிங்கிறத அவர் நல்லது பண்ணி தான் இது பண்ணுறாரு. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கடந்த இதில் பார்த்தீங்கன்னா விஜய் பேசும்போது வெளிநடப்பு பண்ணிட்டு போயிட்டாங்க. வெளியே உள்ளே இருந்தால் தானே பிரச்சனை, உள்ளே இருந்தால் தானே கோவம் வரும் நமக்கு, வெளியே போயிடலான்னு வெளியே போயாச்சு. உண்மையிலே இந்த லைவ்னால அது மட்டும் கிடையாது, நீங்கள் சொல்வது போல் ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற மாதிரி, ஒரு உலக ஃபுட்பால் மேட்ச் பார்க்குற மாதிரி குடும்பமாக உட்காந்து இளைஞர்கள் குடும்பமெல்லாம் ஓடிடியில் படம் பார்க்குற மாதிரி இந்த சட்டப்பேரவை கூட்டத்தை வந்து பார்க்குறாங்க. இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். கருத்துக்கள் ரொம்ப நன்றி சார். வணக்கம்.